உயர்த்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்கு. எஸ்பெஷலி தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ள வரும்போது அதுக்கு என்ன வாக்குறுதிகள் சொல்லி கூட்டு வந்தாங்களோ, சப்போஸ் தேமுதிகவுக்கு 8 சீட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாருக்குமே 8 நீங்க ஏத்த வேண்டியிருக்கும். மத்தவங்களுக்குலாம் 8, 8ன்னு ஏத்த வேண்டியிருக்கும். காங்கிரஸுக்கும் அந்த மாரி 2 ஏத்த வேண்டியிருக்கு. 25, 27 மாத்த வேண்டியிருக்கு. 16 சீட்டும் அதிமுக அந்த இடத்துல வந்து வேற ஒரு சுயேட்சைத்தனத்துல அவங்க போட்டி போட்டாங்கன்னா, அங்க உதயசூரியன் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். எதிர்க்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். 41 இடங்கள்ல போட்டி போட்டு 8 இடங்கள்ல வின் பண்ணுவீங்க. ஆனா போன வாட்டி 25 இடங்கள்ல போட்டி போட்டு 18 இடங்கள் வின் பண்ணீங்கல்ல. இந்த வாட்டி 27 இடங்கள் தரோம், 20 இடங்கள்ல வின் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த மனநிலையை ஏத்துக்கொண்டு அவங்க வாங்கினாங்கன்னா ஓகே. இல்ல எங்களுக்கு 40 இடங்கள் குடுத்தே ஆகணும், இல்ல குறைஞ்சபட்சம் 35 இடங்கள் குடுத்தே ஆகணும்னா திமுக அது நடக்காது. ஆட்சியில் பங்குன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு தீர்வு அவங்க வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த இடத்த ஒத்துக்கிறதுக்காக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்குமே வாரியங்கள், எல்லா கட்சிகளுக்கும் வாரியங்கள் குடுக்கணும். அப்படி இருந்தா அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஜாக்பாட் மாதிரி தான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திமுக கூட்டணி 22ஆம் தேதி அஃபிஷியலா நெகோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சீட் ஷேரிங்கான நெகோசியேஷன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஆல்ரெடி வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்னதாகவே பல புதிய கட்சிகள் வந்து திமுக வசம் வந்திருக்காங்க, தேமுதிக வந்திருக்கிறாங்க, அடுத்து ஓபிஎஸும் வரப்போறதா சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. கூடுதல் சீட்டுக்காக தான் இப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸே கடந்த முறை 6 சீட்டு வாங்குற மாதிரி இந்த முறை வந்து ஒரு 8ஓ இல்ல 10ஓ டபுள் டிஜிட்ல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. சீட்டு பகிர்வு இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் சவாலாக இருக்குமா? சுமூகமாக மாண்புமிகு முதலமைச்சர் அதை வந்து சரி செய்து விடுவாரா? சீட்டு பகிர்வில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன? தேமுதிக வரவு கூடுதல் அவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்குமா? திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் எண்ணிக்கை இந்த முறை குறையக்கூடுமா? திமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுற எண்ணிக்கை இந்த தடவை கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த 3 தேர்தலாக திமுகவோட வர கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு வந்து அதிகமான இடங்கள் கேட்கறது வந்து அவங்க கேட்கிற இடங்களை கொடுக்காட்டி கூட ஓரளவுக்காவது உயர்த்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்கு. எஸ்பெஷலி தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ள வரும்போது அதுக்கு என்ன வாக்குறுதிகள் சொல்லி கூட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா போன வாட்டி சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட் கொடுத்தாங்க. அப்போ தேமுதிகவுக்கு 8 சீட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாருக்குமே 8 நீங்க ஏத்த வேண்டியிருக்கும். மத்தவங்களுக்கு எல்லாம் 8 ஏத்த வேண்டியிருக்கும். காங்கிரஸுக்கும் அந்த மாதிரி 2 ஏத்த வேண்டியிருக்கு. 25, 27 மாத்த வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது கண்டிப்பாக திமுக தான் போட்டியிட வேண்டிய இடங்களை குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. போன வாட்டி அவங்க வந்து 188 இடங்கள்ல போட்டி போட்டதா எனக்கு ஞாபகம். போட்டி போட்டாங்க. கூட்டணியோட சேர்த்தா சார்? கூட்டணியோட சேர்த்து. அதாவது சில இந்த கொங்கு நாடு மக்கள் கட்சி, வேல்முருகன் போன்றவர்கள்லாம் உதயசூரியன் இருந்தாங்க இல்லையா? திமுக திமுகன்ற அந்த கட்சி சார்புல 173 பேரும், மீதி ஒரு 15 பேர் வந்து மதிமுகல 6 பேரு, கொங்கு நாடு மக்கள் கட்சி இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 15 பேர். இப்போ 15, 3, 18, 188 பேர் உதயசூரியன் இருந்தாங்க. அப்படி உதயசூரியன் இருக்கும்போது 173 பேர் நிற்கும்போது 133 பேர் திமுக வின் பண்ணாங்க ஆக்சுவலா. மொத்தமா கூட்டணியில 153 பேர் வின் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். 133 பேர் திமுகலயே வின் பண்ணாங்க. அந்த உதயசூரியன்ல வின் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான இப்ப காங்கிரஸ் வந்து அதிகமான சீட் கேட்கறாங்க. இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு சிஎம். அது வந்து ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி ரொம்ப குறைவான இடங்கள்ல போட்டி போடுற நிலை வந்தால் பாக்குற மக்களுக்கு என்ன தோணும்னா இந்த கட்சி வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் வந்து குறைவான சீட்ல போட்டி போடும்போது தான் மேலேயே அதுக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் மக்களுக்கு வரும். இது ஏன் குறைவான இடத்துல போட்டி போட்டு மத்தவங்களுக்கு அதிகமா பகிர்ந்து கொடுக்குது? இவங்க ஒரு 150 இடத்துல போட்டி போட்டாதானே அவங்க இவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. மக்களுடைய பார்வையில வந்து திமுக பலமா இருக்கு, அது தேர்தலை தைரியத்தோட சந்திக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கணுன்றதுக்காக குறைந்தபட்சம் அவங்க 170 இடங்கள், 170 ரொம்ப கம்மி நான் சொல்றது ஆக்சுவலா. அவங்க 175 இடங்கள் தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. தேமுதிக உள்ள வந்ததுனால 170 நான் சொல்றேன். தேமுதிக வந்ததுனால 170 இடங்களை போட்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து சவாலா இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்குன்னா சேலஞ்சிங்கா இருக்கு. 3 தேர்தலா நல்லா பண்ணிட்டு வந்தாருன்னா நல்லா பண்ணிட்டு வந்தாரு. இந்த தேர்தலில்
பிரச்சனை வருமான பிரச்சனை வரும். குழு ஆரம்பிச்சவருக்கு பிரச்சனை வரும். பலவிதமான வதந்திகள் எல்லாமே வரும். அந்த கூட்டணி இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, அவங்க அவ்வளோ கேட்டாங்க, இவங்க தரமாட்டேன்ட்டாங்க, அவங்க கோச்சின்னு போயிட்டாங்க, எல்லாமே வரும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த கூட்டணி வரணும், நிலை பெற்று இருக்கணும். அது வந்து திமுக வந்து இந்த வாட்டி 2வது பாசிட்டிவா வந்து வின் பண்ணணும்ன்ற சூழல்ல 2வது தடவையா 5 வருஷம் தாண்டி 2வது நிற்கும் போது அந்த ஆதரவான சூழலை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இதை சான்ஸ் அவுட்டா கிடைக்காதுன்னு அவங்க அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. அப்ப திமுக என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கறோம். அப்ப திமுக என்ன பண்ணணும்னா அவங்க இருக்கிறத தான் பகிர்ந்து கொடுக்க முடியும். புதுசா 234 மாற்ற முடியாது. 234 மாற்ற முடியாது. 234ல வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ போன வாட்டி 188 இடங்கள்ல போட்டி போட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற இடங்களை தவிர கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கணும். இப்போ 188 இடங்கள்ல பாத்தீங்கன்னா 170 இடங்கள்ல போட்டி போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 18 இடங்களை அவங்க பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 18 இடங்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உதயசூரியன்ல போட்டி போட்ட 188 இடங்கள்ல 18 இடங்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பிரிச்சு கொடுப்பாங்கன்னு அங்க பேசும்போது சில பேர்கிட்ட தெரிஞ்ச தகவல் என்னன்னா, இது மாறக்கூட மாறலாம், சொல்ல முடியாது. அதாவது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக 4 பேருக்கு போன வாட்டி 6, 6, 6ன்னு கொடுத்தாங்க. இந்த வாட்டி அவங்க எல்லாருக்கும் 2, 2 ஏத்தி 8, 8, 8ன்னு கொடுக்க போறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏத்தினா 4, 4, 2, 8, 8 சீட் அதிகமாகும். 8 சீட்டு. தேமுதிகவுக்கு 8 சீட்டு. அப்ப 8, 8 14 சீட்டு திமுக ஸ்பேர் பண்ணி ஆகணும். அது தவிர காங்கிரஸுக்கு 2, 25லேருந்து 27. அப்போ 16 + 2 18. ஸோ 188ல 18 போச்சுன்னா 170. 170 இடத்துல திமுக போட்டி போடும். அந்த 170க்குள்ள இவங்கெல்லாம் வருவாங்க. யாரு? தனியரசு, கருணாசு, இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் இருப்பாங்க. அப்போ 170 இடத்துல உதயசூரியன் போட்டி போடும். ஆனா ஒரு 160 இடத்துல தான் 160, 161 இடத்துல திமுக காரங்களே உதயசூரியன்ல போட்டி போடுவான். மற்ற இடத்துல எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டு மொத்தத்துல 170 இடத்துல உதயசூரியன் போட்டி போடுற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு திமுக சொல்றாங்க. இது கூட்டணி கட்சிகளை ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்தும். ஆனா சந்தோஷப்படுத்துவாங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன்னா எல்லாருமே டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க. விடுதலை சிறுத்தைகள் டபுள் டிஜிட், தேமுதிக டபுள் டிஜிட், சிபிஎம் டபுள் டிஜிட், மதிமுக டபுள் டிஜிட். அதுல இன்னொரு சிக்கல் வேற இருக்கு. மதிமுக என்ன சொல்றாங்க? நாங்க உதயசூரியன்ல நிக்க மாட்டோம், நாங்க வந்து தீப்பெட்டி சின்னத்துல நிற்போம் அப்படின்னு ஒரு தங்களுக்குன்னு ஒரு தனி சின்னம் வேணும்னு அந்த மாதிரி இடத்துல அவங்க கிளைம் பண்றாங்க. அது திமுகவுக்கு அதுல ஒரு சங்கடம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அவங்க போய் சுயேட்சை சின்னத்தில் நின்னாங்கன்னா அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். அதை நம்ம வாய்ப்பை கொடுக்க கூடாது. உதயசூரியன் சின்னம்னா திமுக நல்ல வேலை செய்வாங்க, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதனால அந்த அடிப்படையில வந்து உதயசூரியன் தான் நிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாங்க எங்க கட்சி இப்போ எப்படி விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் வாங்கிட்டாங்களோ அதே மாதிரி நாங்களும் வாங்கணும்னு மதிமுக நினைக்கிறாங்க. அவங்களும் ஒரு சின்னத்துல நின்று வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தேமுதிகவும் நினைக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்னத்துல நிற்கும் போது அது சுயேட்சை சின்னமா முதல்ல இருக்கும். அப்புறம் அவங்க வாங்குற ஓட்டை பொறுத்து அது அவங்களுக்கான ஒரு சின்னமா மாறும் ஸ்டேட் லெவல்ல. அப்போ திமுக அந்த 2 பேரும் எப்படி பண்ணுவாங்க? இப்போ தேமுதிகவையும் மதிமுகவும் எப்படி பண்ணுவாங்க? சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் ப்ராப்ளம் கிடையாது. தேமுதிகவையும் மதிமுகவும் எப்படி டீல் பண்ணுவாங்க? அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தை நிற்க சொல்லுவாங்களா? இல்லை அவங்களுடைய தற்காலிகமா ஒரு சுயேட்சை சின்னமோ இல்ல வேற ஒரு சின்னமோ எடுத்து போட்டி போட்டு அந்த சின்னத்தை வந்து அவங்களுக்கு நிரந்தர சின்னமா மாத்தணும். அவங்க வாங்குற ஓட்டுக்களை பொறுத்து இடத்தை பொறுத்து மாத்தணும். அது ஆக்சுவலா அப்பதான் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கும். இப்போ அந்த அந்த நிலைமை வந்து 12 சீட்டு மொத்தம் மதிமுக, தேமுதிக 16 சீட்டு. 16 சீட்டும் அதிமுக அந்த இடத்துல வந்து வேற ஒரு சுயேட்சை சின்னத்துல அவங்க போட்டி போட்டாங்கன்னா அங்க உதயசூரியன் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். எதிர்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். சுயேட்சை அப்படின்ற லெவலில் அது அட்வான்டேஜா போயிடும் அதிமுகவுக்கு. அந்த இடத்த இடங்கள் கொடுக்கறது நம்பர்ஸ் ஒரு பக்கம் ப்ராப்ளம். இந்த மாதிரி சுயேட்சை சின்னமா உதயசூரியனா அந்த மாதிரி சின்னத்துல ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா 8 இடமா 8 இடத்துக்கு ஒத்துட்டாங்கன்னா 8 இடம் எங்களுக்கு வந்து விருதுநகர் வேணும், எங்களுக்கு கோயம்புத்தூர் வேணும், எங்களுக்கு கடலூர் வேணும், விருதாச்சலம் வேணும், ரிஷிவந்தியம் வேணும், திருக்கோயிலூர் வேணும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். தேமுதிக சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, மதிமுக சொல்றாங்க எங்களுக்கு சங்கரன் வேணும், வாசுதேவநல்லூர் வேணும், சென்னையில வந்து ஒரு தொகுதி வேணும். இப்படியே அவங்க ஒரு 8 தொகுதி பட்டியல் போடுறாங்க வச்சுக்கோங்க. ஒருத்தர் கேட்கிற மாதிரி இன்னொருத்தர் தொகுதி கேட்பார். இப்போ இது எப்படி பகிர்ந்து இது பண்றது? அப்போ திமுக வந்து 234 தொகுதியை பத்தின விவரங்கள் இருக்கும். இந்த தொகுதியில யார் பவர்ஃபுல்லா இருக்கா, இந்த தொகுதி எடுத்துட்டாங்கன்னா இந்த தொகுதியில ஒவ்வொரு கட்சியோட நிலைமை எப்படி இருக்கு, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எத்தனை தடவை வின் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்தா அவங்க வின் பண்ணுவாங்களா, இவங்களுக்கு கேடர் இருக்காங்களா இல்லையா, ஒரு தொகுதியை பத்தின ஃபுல் ஜாதகம் பர்ஃபெக்டா திமுக இருக்கணும். இல்லாட்டி
இவங்க கேட்கும்போது அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு அங்க வாய்ப்பு இல்ல. நீங்க அங்க போகாதீங்க. உங்களுக்கு அது சரியா வராது. உங்களுக்கு அதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அங்க போங்கன்னு சொல்ற அளவுக்கு திமுகட்ட மெட்டீரியல் டேட்டா இருக்கணும். இல்லாட்டி அந்த தொகுதி பங்கீட்டு குழுல உட்கார்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த நேரத்துக்கு அந்த டேட்டாலாம் அவங்க தயார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாலாம் வச்சுட்டு தான் அவங்க பேசணும். அந்த தொகுதிய வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 8னா 8 தொகுதிய ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ எப்படி கஷ்டமான காரியம் இருக்கு பாத்துங்க. நம்பர ஃபிக்ஸ் பண்றதுல கஷ்டமான காரியம். சின்னத்த ஒதுக்குறது, எந்த சின்னத்துல போட்டி போடுறதுன்னு சில பேருக்கு ஒதுக்குறதுல அதுல ஒரு பிரச்சனைகள். அதையும் திமுக தலைமை சால்வ் பண்ணணும். தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றது, அந்த மாரி விஷயங்கள சால்வ் பண்ணணும். செலவுக்கு பணம் குடுக்குறது போன்ற விஷயங்கள் இருக்கு. அத சால்வ் பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் நீங்க தேர்தல் களத்துல போய் நிக்கணும் நீங்க. அது வந்து திமுக வந்து கடந்த 3 தேர்தலா ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலையும் பண்ணிடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாட்டி பண்றது வந்து அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா காங்கிரஸ் ஏகப்பட்ட தகராறு பண்ணி அந்த கூட்டணியோட இமேஜயே டேமேஜ் பண்ணி காங்கிரஸ். அததான் இப்பதான் ஓரளவுக்கு 2 நாளா வந்து ஓரளவுக்கு அமைதியா இருக்கு. களம் அமைதியா இருக்கு. இது வந்து ஒரு போர் நிறுத்தமா இல்ல சண்டை தொடருமான்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அதிகமான இடங்கள்ன்றாங்க. அவங்க எதிர்பார்க்கிற மாரி அதிகமான இடங்கள் கிடைக்காது. 40 இடங்களோ, 35 இடங்களோ குடுக்க மாட்டாங்க. நீங்க 41 இடங்கள்ல போட்டி போட்டு 8 இடங்கள்ல வின் பண்ணுவீங்க. ஆனா போன வாட்டி 25 இடங்கள்ல போட்டி போட்டு 18 இடங்கள் வின் பண்ணீங்கல்ல. இந்த வாட்டி 27 இடங்கள் தரோம், 20 இடங்கள்ல வின் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த மனநிலையை ஏத்துக்கொண்டு அவங்க வாங்கினாங்கன்னா ஓகே. இல்ல எங்களுக்கு 40 இடங்கள் குடுத்தே ஆகணும், இல்ல குறைஞ்சபட்சம் 35 இடங்கள் குடுத்தே ஆகணும்னா திமுக அது நடக்காது. அப்ப பிரச்சனை உடையுன்றீங்க வரும். கூட்டணி. அதை உடையும் சொல்ல முடியாது. அது எப்படி சால்வ் பண்றாரு? ஸ்டாலின் எப்படி சால்வ் பண்றாருன்னு தான் பார்க்கணும். இது வந்து முக்கியமான பிரச்சனை. ஆட்சியில் பங்குன்றாங்க. இப்ப திமுக கடைசியா ஒரு இப்ப உங்களுக்கு தான் நான் அத பிரேக் பண்றேன் ஆக்சுவலா. அதுக்கு நான் கேள்விப்பட்ட தகவல சொல்றேன். ஆட்சியில் பங்குன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு தீர்வு அவங்க வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த இடத்த ஒத்துக்கிறதுக்காக. ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்குமே வாரியங்கள். எல்லாருக்குமே எல்லா கட்சிகளுக்கும் வாரியங்கள் குடுக்குறது. போன வாட்டி அது கூட குடுக்கல. பீட்டர் அல்போன்ஸ்க்கு மட்டும் தான் குடுத்தாங்க. இந்த வாட்டி எல்லா கட்சிகளுக்கும் ஏதாவது ஒரு வாரியம் குடுக்கணும். அதுவும் ஒரு அதிகாரத்தில் பங்குன்ற மாரி தான் ஒரு விஷயம். அந்த மாரி கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வாரியம் ஒதுக்குறோம். அந்த மாரி வாரியங்கள ஒதுக்கி நீங்க அதுல பதவியில இருங்க. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கிற மாரியான ஒரு தகவல் இருக்கு ஆக்சுவலா. அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. அப்படி இருந்தா அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஜாக்பாட் மாரி இது ஆக்சுவலா. அப்படி வந்து நடந்ததுன்னா. அதனால அந்த மாரியான ஒரு சமாதானத்த வந்து கையில எடுத்திருக்காங்க. தேர்தல் செலவுக்கு பணம் குடுக்கறது, தேர்தலுக்கு அப்புறம் பதவிக்கு வந்தா வாரியங்கள் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள் மூலமாக சமாதானப்படுத்துற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. அந்த சிக்கல்ல வந்து அந்த பயிற்சி, இப்ப சனி பயிற்சி, குரு பயிற்சி மாரி அந்த பயிற்சி எப்படி திமுகவுக்கு போகுன்றத நம்ம ம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம ஆக்சுவலா. சார், இப்போ இன்னும் பல தகவல்கள் வரப்பெறுகிறது நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அ இப்போ கடந்த முறை வந்து இப்ப நீங்க சொல்வது போல 6 தொகுதிகள் பெற்றாங்க. அவங்கள்லயே வந்து சிலருக்கு வந்து தொகுதிகள குறைக்கணும். இப்போ இப்போ தேமுதிக ஒரு புதிய வரவு வந்திருக்கு. நம்மளுடைய விக்டரியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து உங்களுக்கு நிச்சயமா கூடும். இப்போ சிபிஐ, சிபிஎம்லாம் கடந்த முறை வந்து 6 பெற்று 2 தான் வந்து வெற்றி பெற்றாங்க. அப்போ 4 தோல்வி அப்படிங்கிற வரம்பொழுது, இப்போ ஒரு 5 ஆக்கிக்கங்க. அந்த 5மே வந்து நீங்க ஸ்ட்ராங்கான தொகுதிகளா நீங்க எடுத்துக்கங்க. டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க உழைச்சு உங்கள எம்எல்ஏ ஆக்கிருவோம். அதேபோல மதிமுகவுக்கும் அதே போல இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனைய வச்சு கூட்டணி பேசுவாங்க. முஸ்லீம் லீக் 3 வாங்கி 3மே தோத்தாங்க. அப்ப இந்த மாரி 2 வாங்கிக்கங்க. 1 வந்து திமுகவுக்கு குடுத்துருங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஈஸியான உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் நாங்க குடுக்குறோம். கண்டிப்பா உங்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் வந்துருவாங்க. அப்படிங்கிற ரீதியில அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லயும் பார்த்தோம். கோவையில அண்ணாமலை அவர்கள் நிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அங்க சிபிஎம்ம களம் இறக்காம திண்டுக்கல்லுக்கு மாத்துனாங்க. திமுக தான் நின்டுச்சு. சட்டமன்ற தேர்தல்லயும் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் நிக்கக்கூடிய தொகுதியில நிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. டக்குனு மாத்துனாங்க. திடீர்னு திமுக தாங்க அந்த அந்த பக்கம் நின்டது நம்ம குறிப்பிடத்தக்கது. அப்போ அதுபோல அ இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படிப்பட்ட ஒரு முறை கடைபிடிக்கப்படும். சீட்டுகள் குறைக்கப்படும். உங்களுடைய விக்டரி நாங்க உங்களுக்காக ஒர்க் பண்றோம். டஃப்பா இருக்கக்கூடிய தொகுதி திமுக உதயசூரன் நிக்கும். அப்படிங்கிற ஒரு டேரிங்கா ஒரு சேலஞ்ச பண்ண போறாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா சார். டஃப்பா இருக்கிற தொகுதி திமுக தான் நிக்கும். அதாவது கொங்கு மண்டலம், குறிப்பா கொங்கு மண்டலம். ம். கொங்கு மண்டலத்துல வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு 3 சீட் குடுத்தாங்க. அவங்க 1 சீட் தான் வின் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். 2 தோத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி கொங்கு மண்டலத்துக்கே கூட 2ஆ குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் உள்ள வருதுல்ல. ஆமா. கருணாஸ் உள்ள வராரு. கருணாஸ் உள்ள வராரு. தமிமுன் ஆ. அன்சாரி உள்ள வராரு. எஸ். தனியரசு உள்ள வராரு. இல்ல இவங்களுக்கு 3 அதனால பேருக்கு கிடைக்குமா சார் சீட்டு முதல்ல? கிடைக்கிறதுக்கான உதயசூரியன்லாம் கிடைக்கும். உதயசூரியன் நிக்க சொல்லுவாங்க. ஓகே. உதயசூரியன்லாம் கிடைக்கும்.
தலா அது ஒவ்வொரு சீட்டு உதயசூரியன். ஒவ்வொரு ஆமா. தலைவர்களுக்கும். உதயசூரியன் தான் கிடைக்கும். இப்ப வேல்முருகன் 2 சீட் கேட்கிறாரு. தமிழக வாழ்வுரிமை கழகம் 2 சீட் கேட்கிறாரு. அவங்க கட்சிக்காரன்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. 2 இல்லாட்டி நம்ம கூட்டணியிலிருந்தே விலகி போயிடணும்ன்றாங்க. ஆனா வேல்முருகனுக்கு வேற வழி கிடையாது. அவரு சுயேட்சையா போட்டி போட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால திமுக அணியில இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும் எம்எல்ஏ குடுத்துட்டு நமக்கு 1 கூட 1 குடுத்தா என்ன, 2 குடுத்தா என்னன்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா திமுக குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால அவங்களுக்கு அந்த பண்ருட்டி தொகுதிய மட்டும் குடுத்துட்டு விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து, நீங்க சொல்ற மாரி அந்த கஷ்டமான தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல திமுக, பாஜக 2மே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த இடத்துல பல தொகுதிகள 7 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல பல தொகுதிகள திமுக எடுத்துக்கும். திமுக எடுத்துட்டு அத சமாளிப்பாங்க. மத்தவங்கள நிறுத்தினா அவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. யாரு? அவங்க வின் ஏடிஎம்கே, பண்ணிடுவாங்க. பிஜேபி. கிட்டத்தட்ட வந்து ஆமா ஏடிஎம்கே வின் பண்ணிடுவாங்க. ஸோ கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட ஒரு 46, 47 சீட் இருக்கு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சாரி 55 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. அதிமுக வின் பண்ணிடுச்சுன்னா அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். அதனால வந்து கொங்கு மண்டலத்திலயும், சவுத்லயும் முக்கியமான ரொம்ப கஷ்டமான சீட்ஸ் எல்லாம் வந்து திமுக அணி எடுத்துக்கும் கையில. நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க பேசாம இருங்க. நாங்க வொர்க் பண்ணிக்கிறோம்னு அவங்க எடுத்துப்பாங்க கையில. மத்த இடத்துல மத்திய வட மாவட்டங்கள்ல நீங்க நில்லுங்க. திமுக உங்களுக்கு கடுமையா உடைச்சு வெற்றிய கொண்டுருவோம் நாங்க. அங்க பாமக இருந்தா கூட பரவால்ல. பாமக ஸ்ப்ளிட் ஆயி கிடக்கு. அந்த ஓட்டே பிரியும். நமக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம பார்த்துக்கலாம். தாவேகா கொஞ்சம் தலித் ஓட்ட கொஞ்சம் பிரிச்சா கூட நம்ம மேல வந்துடலாம்னு அவங்க நினைப்பாங்க. போன தேர்தல்ல வந்து 21 தேர்தல்ல வந்து திமுக வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலித்ஸு, மைனாரிட்டீஸு, அப்புறம் உயர் ஜாதி இந்துக்கள் 3 பேர் தான் காரணமா இருந்தாங்கன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இந்த வாட்டி தலித் ஓட்ல கொஞ்சத்த இவர் தள்ளின்னு போவாரு, விஜய் தள்ளின்னு போவாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. அது விடுதலை சிறுத்தைகள் தான் அத சொல்லணும் ஆக்சுவலா. அவங்க ஓட்ட கொஞ்சம் தள்ளின்னு போயிடுவாரு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து திமுக இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா மத்திய வட தமிழகத்துல இருக்கிற தலித் தொகுதிகள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த வாட்டி. அதுக்கு கொஞ்சம் நெறையா கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நெறையா என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ தேர்தல்ல வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த மாரி பண்ணி அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் தக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா, தாவேக்கால போடுற கேண்டிடேட்லாம் யாருமே தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாம் பலவீனமான கேண்டிடேட்டா இருப்பாங்க. பணம் செலவழிக்கிற கேண்டிடேட்டா இருக்க மாட்டாங்க. அவங்களால வந்து ஆதரவ வந்து ஓட்டுக்களா மாத்த முடியாது. நம்ம வந்து ஆதரவ வந்து ஓட்டுக்களா மாத்துற மெஷினரி நம்மகிட்ட இருக்கு. அதனால நம்ம வந்து தாவேக்காவ வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம்னு திமுகல நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அது உண்மையா கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. ஆனால் விஜயுடைய அந்த வருகைன்றது வந்து திமுக, அதிமுக 2த்தையும் பல விதங்கள்ல பல இடங்கள்ல ஸ்பாயில் பண்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால யோசிக்கிறாங்க. அதாவது திமுக வந்து இதெல்லாம் யோசிச்சு தான் சின்ன சின்ன கட்சியெல்லாம் உள்ள கொண்டுறாங்க. ஓபிஎஸ்ஸா இருந்தாலும் பரவால்ல, தேமுதிகவா இருந்தாலும் பரவால்ல, கமலா இருந்தாலும் பரவால்ல, நாளைக்கு இன்னொரு வேற ஒரு சின்ன கட்சி வந்தாலும் பரவால்ல. எந்த சான்ஸையும் விடக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் எல்லாரையும் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா இதுல ஒவ்வொரு ஓட்டும் இந்த வாட்டி இம்பார்ட்டன்ட்டா போயிருக்கிறத பார்க்கிறோம். தொகுதிகள் அலாட் பண்றதுல நான் சொன்ன மாரி 234 தொகுதியோட அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படியே வச்சிருக்காங்க திமுக. கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகள மறுபடியும் கேட்பாங்கன்னு தெரியும். அதே சமயம் அவங்க தோத்த தொகுதிகள் இருக்குல்ல, அத வந்து அவங்க சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. கூட்டணி கட்சிகள் தோத்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதிய மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு. மாத்திட்டு அவங்களுக்கு நல்ல தொகுதியா குடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க போன வாட்டி இந்த தொகுதியெல்லாம் நீங்க தோத்துருக்கீங்க. இந்த தடவ மறுபடியும் அங்க தோற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அங்கேருந்து நகர்ந்து இங்க போங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான தொகுதி. நாங்க வின் பண்ண தொகுதி. அத நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க அங்க வின் பண்ணுங்க. நாங்க ஏத்தி தரத விட நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்ப நாங்க அதிகரிக்கிறோம். 18 இடத்துல நீங்க வின் பண்ணீங்க. 7 இடத்துல நீங்க தோத்தீங்க. இந்த தோத்த நீங்க தொகுதியில மறுபடியும் போய் நின்னீங்கன்னா, மறுபடியும் தோப்பீங்க. வேண்டாம். மறுபடியும் நாங்க ஜெயிச்ச இடத்த உங்களுக்கு தர்றோம். அதுல நீங்க நில்லுங்க. நீங்க தோத்த இடத்த நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க வொர்க் பண்ணிக்கிறோம். அப்படின்ற அளவுல திமுக அந்த இடத்துல வேலை செய்வாங்க ஆக்சுவலா. அது ஓரளவுக்கு கூட்டணி கட்சிகள கன்வின்ஸ் பண்ற ரேஞ்சுல போகும்னு நினைக்கிறேன். சார் எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வியாக, இப்போ இந்த கூட்டணி மேலும் பல பார்ட்னர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு. ஏடிஎம்கே கூட்டணிய பார்க்கிறோம். அ அங்க வந்து பெரிதாக புதிய வரவுகள் வந்த மாரி நமக்கு தெரிய வரல. இப்போ 4 முனை போட்டி நமக்கு தெளிவா ஆயிடுச்சு. 4 முனை தான் போட்டி அப்டின்ட்டு. கூடுதலா அம்மையார் சசிகலாவும் இப்போ அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சு கேண்டிடேட்ஸ் போடுறாங்க அப்டின்னா, ஓட்டு வந்து மேலும் ஸ்ப்ளிட் ஆகுமா? அது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு வந்து அது பாதகத்த ஏற்படுத்தும்? டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ஏற்படுத்துமா? நிறைவான கருத்து. ஏற்கனவே திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து இந்த வாட்டி அதிமுகவுக்கு முழுசா போகாது சார். அது வந்து தாவேகாவுக்கும் போகும், நாம் தமிழருக்கும் போகும் அது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆ பிரியும். சப்போஸ் ராமதாஸ் தனித்தே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ம். பாமக ஓட்ட பிரிப்பார். அது வந்து என்டிஏ, ஏடிஎம்கே, பாஜக கூட்டணிக்கு போற ஓட்ட அத பிரிப்பாரு அவரு. அங்க சசிகலா தனியாவே களம் காண்றாங்க. அவங்கள என்டிஏல சேர்க்கறதுக்கு ரொம்ப பிரஷர் பண்றாங்க. அந்த மாரி யோசிக்கிறாங்க. எடப்பாடிய ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க.
இல்ல நீங்க என்டிஏக்கு வாங்க, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்றாங்க. அந்த அம்மா எப்படி பண்ண போறது தெரியாது. அந்த அம்மா தனியா நின்னாங்கன்னா ஏடிஎம்கேக்கு போற ஓட்டை அவங்க கொஞ்சம் பிரிப்பாங்க. அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி இந்த வாட்டி 3ஆ பிரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒண்ணு தினகரனோட கொஞ்சம் போகும். இன்னொன்னு ஓபிஎஸோட திமுகவுக்கு கொஞ்சம் போகும். இன்னொன்னு சசிகலாவோட கொஞ்சம் போகும். சசிகலா தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் போகும். சசிகலா என்டிஏல போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி ஓட்டுகள் அவங்க எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்குளத்தோர் ஓட்டை. ஒரு பாதி ஓட்டு இந்த சைடு கொஞ்சம் திமுகவுக்கு ஏற்கனவே முக்குளத்தோர் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் ஓபிஎஸ் தயவுல கொஞ்சம் வந்ததுன்னா கொஞ்சம் பாதி இவங்க தள்ளின்னு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து எவ்வளவு பேர் தனியா நிக்கிறாங்களோ அதுவும் எல்லாமே திமுகவுக்கு நல்லதுதான். சசிகலா தனியா நின்னா நல்லதுதான். ராமதாஸ் தனியா நின்னா நல்லதுதான். அணிகள் இன்னும் கூட 2 அணிகள் வந்தாலும் நல்லதுதான். இல்ல நாளைக்கே தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது தாவேக்காவை இழுத்து போட்டுறணும்னு பாஜக ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அதுவும் நல்லதுதான். தாவேக்கா அங்க போச்சுன்னா அதுவும் திமுகவுக்கு நல்லதுதான். மைனாரிட்டி ஓட்டு கம்ப்ளீட்டா திமுகவுக்கு போகும். இன்னும் ட்ரை பண்றாங்க. இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த திமுகவில் போய் சேர்ந்த பிறகு பாஜகவுக்கு என்னன்னா எப்படியாவது ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். தாவேக்காவுக்கு சிபிஐ என்கொயரி போன்ற விஷயங்களை வச்சு அழுத்தம் கொடுக்கலாம். ஜனநாயகம் படத்தை இழுத்தடிக்கிறது மூலம் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். கொடுத்து தாவேக்காவை நம்ம கூட்டணிக்கு இழுத்துட்டா அவங்களுக்கு 2 பர்பஸ். ஒண்ணு தாவேக்கா வந்தா அதிகமான சீட்டு கொடுக்கலாம். அதன் மூலமாக கூட்டணி ஆட்சிக்கு நம்ம போலாம். இன்னொன்னு வந்து ஒரு மெகா கூட்டணியா அது திமுகவை நல்லா ஃபைட் பண்ணும் அப்படின்னு இன்னும் அவங்க தாவேக்கா ஆப்ஷனை விடவே இல்லை. அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்ட்டு. வந்து நம்ம மெகா கூட்டணியா உருவாலாம். உங்க நோக்கம் என்ன? நாங்க கொள்கை இதுதான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துல நீங்க எங்க கூட இந்த எலெக்ஷன்ல சேருங்க. நீங்க செலக்ஷன் முடிஞ்ச உடனே உங்க பாதையில நீங்க போங்க, எங்க பாதையில நாங்க போறோம் அப்படின்ற ஒரு ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க தாவேக்காவுக்கு. அவர் தாவேக்கா இந்த அழுத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்துட்டு உங்க கூட சேர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனாலுமே தேமுதிக நேற்று போய் சேர்ந்த பிறகு அந்த விஷயத்த மறுபடியும் பாஜக மேலிடம் ஆரம்பிச்சிருக்கு. பல்வேறு ஏஜென்சி மூலமா விஜய்க்கு வந்து பிரஷர் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த கூட்டணிக்கு வந்துருங்கன்ட்டு. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அதனால அப்படி நடந்தது வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் வேற ஒரு பரிமாணத்துக்கு தமிழக தேர்தல் களத்தை கொண்டு போகும். அப்பவும் திமுக அணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்களும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்துத்துவ அஜெண்டாவை கையில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால களம் வந்து இன்னும் சூடாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பல்வேறு திருப்பங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திருப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கூட நான் எதிர்பார்க்கிறேன் ஆக்சுவலா. நிச்சயமா சார். திமுக கூட்டணி விரிவடைந்திருக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த சீட்டு பகிர்வில் சிக்கல்கள் எழக்கூடும். அதில் பகிர்ந்தளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் குறித்தும், டிஃபிகல்டீஸ் குறித்தும் ரொம்ப டீட்டெயில்டா உங்களோட அனாலிசிஸ உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த எக்ஸ்க்ளூசிவான சோர்சஸ வந்து எங்க தமிழுக்கு வந்து வழங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.